வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். நாளை நடைபெற உள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க கோரி திமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர். தமிழகத்தை சேர்ந்த இருசக்கர வாகன திருடனை புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்தனர். இனி விரிவான செய்திகள். நாளை நடைபெற உள்ள முழு அடைப்பிற்கு ஆதரவு கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆதரவு திரட்டினர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட கோரியும், மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிட கோரியும் 18ஆம் தேதி முழு பந்த் போராட்டம் நடைபெறும் என இந்தியா கூட்டணி அறிவித்தது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆலோசனை கிணங்க இந்தியா கூட்டணி கட்சிகள் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை உட்பட பல்வேறு கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் முழு அடைப்பு கோரி ஆதரவு திரட்டினர். இதில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கமலா அறக்கட்டளை புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு செய்திருந்தார். கூட்டத்திற்கு முன் பொறுப்பாளர் கிருஷ்ணா செய்தியாளர்களிடம் பேசியபொழுது, புதுச்சேரியில் மக்களுக்கான அரசு நடக்கவில்லை, மக்கள் பிரச்சனையை அரசு காது கொடுத்து கேட்க வேண்டும், மின்கட்டணம், வேலைவாய்ப்பு, கஞ்சா, மது, சட்ட ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் ஆளுநருக்கு புரியும்படி இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என்றும், புதுச்சேரியில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் இளைஞர் காங்கிரஸ் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குஜராத் கம்பெனி புதுவைக்கு கொண்டு வந்து குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்றனர், புதுச்சேரியில் எந்த நிறுவனம் வந்தாலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் ஆட்சியில் மோடி அரசு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்தது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டணத்தை நிர்ணயம் செய்தனர். அதனை நான் முதலமைச்சராக இருந்தபோது குறைத்து நடைமுறைப்படுத்தினேன். அப்பொழுது மின்கட்டண உயர்வை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி புதுச்சேரி மின்துறை நஷ்டத்தில் இயங்கவில்லை. ஆகவே அதை தனியாரிடம் ஒப்படைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினோம். எங்கள் ஆட்சி காலத்தில் தனியார் மயத்தை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு கையெழுத்து வாங்கியுள்ளனர் என தெரிவித்தார். தற்பொழுது மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். 200 யூனிட் வரை மானியம் கொடுக்கப்படும் என்றனர். நம் மாநிலத்தில் உள்ள 85% மக்கள் 300 யூனிட்டுக்கு மேல்தான் பயன்படுத்துகின்றனர். இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று கூறிவிட்டு மின்மீட்டர் பொருத்துவது அராஜக செயல். மோடி சொல்வதை புதுச்சேரியில் புகுத்த நினைக்கின்றனர். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்காகத்தான் புதன்கிழமை 18ஆம் தேதி பந்த் நடக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையை அதானியிட்ட ஒப்படைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை பண்ணி நமச்சிவாயம் அவர்கள் அந்த மின்சாரத்துறை அமைச்சர் குஜராத்துக்கு போய் பேசி முடிச்சு அதை தனியார் மயமாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. எங்கள் ஆட்சியிலேயே அதுக்கு நடவடிக்கை எடுத்தார் மோடி அரசாங்கம் எடுத்தது. அப்போ எங்களுடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி புதுச்சேரி மின்சாரத்துறை நஷ்டத்தில் இயங்கவில்லை, ஆகவே அதை தனியாரிடம் ஒப்படைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் போட்டு அனுப்பணும். எங்கள் ஆட்சி காலம் வரைக்கும் தனியார் மயத்துக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது போச்சு.
ஏன்னா நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை மிரட்டி அவர் அந்த கோப்பை 4 மாதம் கையில் வச்சிருந்தார். கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினது யாரு? உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம். எப்படி இந்த போர்ட்டு, காரைக்கால் போர்ட்டு எடுத்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருடனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் இரவு நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ரெயின்போ நகர் 45 அடி சாலையில் பெரிய கடை போலீசார் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி பைக்கில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிதம்பரம் அம்பலத்தடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கேப்டன் பிரபாகரன் பிரபல திருடன் என்பதும் தெரிய வந்தது. அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து போலீசார் அவரிடம் இருந்த ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 7 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு மின் கட்டண உயர்வை திரும்ப பெறவில்லை என்றால் அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 1 லட்சம் தொண்டர்களை திரட்டி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த மாதம் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தும் மின் கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவித்தது. மேலும் மின் கட்டண உயர்வுக்கு பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர். போராட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் MC சம்பத், புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை அரசு திரும்ப பெறவில்லை என்றால் நாங்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவோம். புதுச்சேரிக்கு ஒரு பிரச்சனை என்றால் எடப்பாடியார் இங்கு வந்து நிற்பார். 1 லட்சம் பேர் சேர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவையை முடக்குவோம் என தெரிவித்தார். தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் பழச்சாறு வழங்கி உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்தார் முன்னாள் அமைச்சர் சம்பத். மக்கள் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், உயர்வு பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் காரணமாக எடப்பாடியாருடைய வேண்டுகோளை ஆணைக்கிழங்க நடைபெறுகின்ற அறப்போராட்டம் என்பதை வலியுறுத்தி சொல்லி கவனத்தை திசை திருப்பிக்க மீண்டும் மின்சார கட்டண உயர்வை அந்த அரசாணை வாபஸ் பெறுங்கள். வாபஸ் பெறாவிட்டால் அடுத்த கட்ட நகருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயார் என்பதை குறிப்பிட்டு நாங்கள் எச்சரிக்கை அளிக்கின்றோம். நமக்கு சட்டப்பேரவை முற்றுகையிடுவோம் என்று கூறி அன்பழகன் அவருடைய தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் முற்றுகையிடுவோம். வாபஸ் புரட்சி தலைவர் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவர் புகழ் ஓங்குக, அம்மாவின் புகழ் ஓங்குக, அம்மாவின் புகழ் ஓங்குக, அம்மாவின் புகழ் ஓங்குக. பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற தூய்மை பணியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சி சார்பில்
தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இன்று முதல் அக்டோபர் 2 வரை சிறப்பு தூய்மை பணி முகாம் துவக்க விழா கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தூய்மை உறுதிமொழியை வாசிக்க, சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தையும் முதலமைச்சர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். பின்னர் கடற்கரை பகுதியில் இருந்த குப்பைகளை அகற்றினர். சுத்த பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் எனது உடல்நலத்தை பேணுவேன். எனது பள்ளி வீடு குடியிருப்பு பொதுவிடங்களான குப்பை தொட்டியை மட்டுமே போடுவேன். என்னை சுற்றியுள்ள நிலம், நீர் மற்றும் காற்றினை சுத்தமாக வைத்திருப்பேன். சிறுநீர் மற்றும் மலம் கழிக்க அவர்களும் இணைந்து வாழ்த்தி இந்த ஒரு மாபெரும் முன்னெடுப்பிற்கு நம்முடைய புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் நாளை நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க கோரி புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயத்தை கைவிட வலியுறுத்தி நாளை திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நாளை நடைபெற உள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுகவினர் அண்ணா சாலை, காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை, நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்கள், பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ டெம்போ ஓட்டுநர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார்கள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி சமூக அமைப்பினர் செம்மறி ஆடுகளுக்கு மனு கொடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளோம் என அரசு அறிவித்தது. இதற்கு பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப கோரியும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்த கோரியும் பல்வேறு சமூக அமைப்பினர் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செம்மறி ஆடுகளுக்கு மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏனென்றால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு அது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இது முழுக்க இந்த புதுச்சேரி மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். திரும்ப பெறு தேடும் பெண்கள் கூட்டம் மக்களை நிம்மதியாக வாழ விடாமல் ஆசை காட்டி அனுபவித்து கடிக்கும் கரண்ட் பில்லால் அறியாமல் திகைக்கிறார்களே. புதுச்சேரி
எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சுல்தான்பேட்டை எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஃபரகத்துல்லா, செயலாளர் ரஃபிக் மன்சூர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய பிரச்சார பேரவை செயலாளர் ஃபக்ருதீன் ஆகியோர் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார்கள். இந்நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் அனிபா, பொருளாளர் முகமது காசிம், கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மேற்கு மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் சலீம், எஸ்டிபிஐ கட்சியின் உறுப்பினர்கள், விமன், இந்தியா மூமெண்ட் நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். நிராகரிக்க வேண்டும். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வக்ஃபு திருத்த சட்டத்தை நிராகரிக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும். ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். எஸ்டிபிஐ ஜிந்தாபாத். திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃபு திருத்த சட்டத்தை புரட்டாசி முதல் நாளை முன்னிட்டு புதுச்சேரி வெங்கடேச பெருமாள் பக்தஜன சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரையாக செல்வதை முன்னிட்டு மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதம். அதனால்தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அதன்படி புரட்டாசி மாதம் முதல் நாளில் வழிபாட்டினை துவக்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு செல்லும் பாத யாத்திரையானது அடுத்த மாதம் 6ஆம் தேதி திரை புறப்படுகிறது. இதற்காக பாத யாத்திரை செல்பவர்கள் மாலை அணிவித்துக் கொண்டு தங்களது விரதத்தை தொடங்கினர். இதில் வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா நிர்வாகிகள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாகவதர்லாம் 31 வருஷமாக நாங்கள் நல்ல விதமாக தான் போயிட்டு வரோம். அதுக்கு எங்கள் பெருமாளுடைய கருணை தான் எங்களுக்கு காரணம். 3 பேரில் ஆரம்பித்த வருஷம் சொல்கிறது தான் அது. வருஷம் 3 பேரில் ஆரம்பித்து 32வது வருஷம் இப்போ நாங்கள் போகிறோம். ஆயுத பூசை இருக்குது. ஒரு வேளை வர பக்தர்கள் குறைவாங்களோன்னு ஒரு சந்தேகம் எங்கள் மனசுள்ள இருந்துக்கினே இருந்தது. அதை பெருமாள் இல்லை, என்னை சேவிக்க எல்லாரும் வருவாங்கிற நிரூபிக்க விதமாக சென்ற ஆண்டை போலவே அதே நபர்கள் போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்குது. எங்களை எல்லாரையும் பெருமாள். கிருஷ்ணா நகர் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள லே பாரிஸ் தங்கும் விடுதியை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் லே பாரிஸ் தங்கும் விடுதி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு விடுதியினை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி மற்றும் உரிமையாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்படியே நின்று ஒரே போட்டோ நின்று இங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. அப்படியே இங்க பாருங்க எல்லாரும். இங்க
ஏதாவது குறை இருக்குங்களா? எதையும் யூஸ் பண்ணலண்ணா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். கிருமாம்பாக்கத்தில் சொத்து தகராறில் வீடு இடிப்பு, 100 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பாகூர் கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனை எதிரே உள்ள நில சம்பந்தமான பிரச்சினை இரு தரப்பினர் இடையே நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருந்து வந்தது. இந்நிலையில் அந்த நிலத்தில் பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த ஜோதி, செந்தில், கண்ணன், தங்கை அகிலா என்பவர் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளனர். மேலும் அந்த இடத்தை சுற்றியும் முள்வேலி அமைத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 100க்கும் மேற்பட்ட ஒரு கும்பல் 5ற்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரத்துடன் அந்த இடத்திற்கு சென்றுள்ளனர். அங்கிருந்த முள்வேலிகளை ஜேசிபி மூலம் அப்புறப்படுத்தினர். அகிலா வசித்து வந்த வீட்டையும் இடித்து அங்கிருந்த பொருட்களை சூறையாடினர். அங்கிருந்த பம்ப் செட், பறவை கூடு, கொட்டகையும் இடித்து தரமட்டமாக்கியுள்ளனர். இது குறித்து கிருமாம்பாக்கம் காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்கள் அந்த கும்பலை தடுத்து நிறுத்தினர். மேலும் அங்கிருந்த 5 பேரை பிடித்தும் 2 ஜேசிபி இயந்திரங்களை பறிமுதல் செய்தும் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இது குறித்து அவரது அண்ணன் ஜோதி, செந்தில், கண்ணன் கொடுத்த புகாரின் பேரில் 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் அகிலா தயாளன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ராத்திரி 10 மணி அளவில் ஜேசிபி ஒரு 7 ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து 200 ரவுடியும் 20 பொம்பளைங்களும் வந்து வீட்டில் வந்து கதவை, தோட்டத்து சைடு கதவை உடச்சி உள்ளே எல்லாரும் தொகுதிகொண்டு புரிஞ்சு அந்த அத்தனை ஜனமும் வந்தது. எல்லாமே கேமரா இருக்குது, கேமராவில் ஹார்ட் டிஸ்கெல்லாம் பிடுங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வண்டி எல்லாம், ஒரு வண்டி ஷைன், ஒரு வண்டி, இன்னொரு வண்டி கருப்பு கலரில் ஒரு வண்டி, பேர் எனக்கு அந்த பேர் தெரியல, ஹோண்டா அப்படின்னு ஒரு வண்டி. ஹோண்டான்னு எனக்கு தெரியல சார் அந்த கருப்பு வண்டி பேர், ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கெலாம் தெரியும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரை அடித்து கண்ணுலெல்லாம் குத்தி செம்மையாக அடிச்சுட்டு என்னை வந்து மயிரை இழுத்துன்னு போய் அந்த கடைசி நிலத்தை வண்டி இழுத்துக்கிட்டே தரன்னு இழுத்துட்டு போய் பிள்ளைய கழுத்துல என் கழுத்துல கத்தியை வச்சு இந்த வீடு இடிக்கிற வரலையும் கம்முன்னு இருக்கணும், இல்லைன்னா அவனை வந்து கழுத்து எடுத்துருவேன்னு சொன்னாங்க சார். சரி, நான் கம்முன்னு இருந்தேன். உள்ளே இருக்கிற ஜாமான்லாம் எடுத்துன்னு வந்து 40 பவுன்னு வெள்ளி பாத்திரம் ஒரு 5 கிலோ, அதுக்கப்புறம் வந்து 15 லட்ச ரூபா பணம். அந்த பணத்துக்கு வந்து எறா கூட்டை வைக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் சார். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவ சேர்த்து வச்ச காசு சார். அது இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் எங்கள் சொந்த பந்தத்துக்குலாம் 50,000, 20,000, 1 லட்சம், 2 லட்சம் அப்படின்னு கடனை வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுருந்தேன் சார். அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு என்னை அடிச்சுட்டு இந்த தாலியை பொண்ணு இப்படியே ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். தாலியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, காசு நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். பிள்ளைங்களெல்லாம் பொண்ணு போட்டுடுவா, இதுமாரி வீட்டை விட்டு வெளியில் போயிடு அப்படின்றாங்க சார். நாங்கள் வீட்டுக்கு போனாலும் எங்கள் வீட்டுக்கு எதுவுமே தெரியாமல் நான் முடிச்சுட்டு இங்கேயே இருந்துட்டேன் சார். எல்லாத்தையும் வீடெல்லாம் இடிச்சு 200 குருவி வச்சுருந்தேன் சார். ஆப்ரிக்கன் சன்கனூர், பைனாப்பிள் கண்ணூர், காக்டைலு, லவ் பேர்ட்ஸு, ஆப்ரிக்கன் பேர்ட்ஸு எல்லாம் ஒரு 200 குருவி வச்சுருந்தேன் சார். 200 குருவி சாவடிச்சிட்டு சார் 2000 குருவி அளவு வச்சுருந்தேன் சார். எல்லாத்தையும் சாவடிச்சிட்டு 200 கோழி எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுட்டு வீட்டெல்லாம் இடிச்சு எல்லாத்தையும் அரிசி ட்ரம்மா அது இது எல்லாத்தையும் உடச்சிட்டு. புதுச்சேரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக நத்தைமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதியில் கால்நடை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மலட்டுத்தன்மை நீக்கம் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக நத்தமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதியில் கால்நடை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மலட்டுத்தன்மை நீக்கம் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த சிகிச்சை முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் குமாரவேல் அவர்கள் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாமை தொடங்கி வைத்து சினைப்பார்த்தல், மலட்டுத்தன்மை நீக்கம் ஆகிய பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொண்டார். மேலும் இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை ஊர் தலைவர்கள் சுந்தரமூர்த்தி மற்றும் சக்திவேல், ஜோதிலிங்கம், வடிவேல், உமாவதி ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இந்த சிகிச்சை முகாமிற்கு உறுதுணையாக ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் திட்ட மேலாளர் ஜெயகிருஷ்ணன் மற்றும் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
பாருங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 74வது பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் 10 கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் பாஜகவினரால் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 10 கண்ணு சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் ஏபி சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர்கள் முத்தாலு, முரளி, சிவசங்கரன், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் என ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் பாரத பிரதமர் மோடியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது சாதனைகள் பொதுமக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. ஆற்று தடுப்பணையை வலிமைப்படுத்த பனைவிதை நடவு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் இடையார்பாளையம் அருகே புதிதாக உருவாகியுள்ள என்ஆர் நகரில் அரசு சார்பில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் செம்மண் அடித்து சங்கராபரணி ஆற்று வெள்ள நீர் ஊருக்குள் புகாமல் தடுக்க தடுப்பணை கட்டியுள்ளார்கள். தடுப்பணையை வலிமைப்படுத்தும் விதமாக இன்று காலை 9 மணி அளவில் தடுப்பணை வெளிப்புறமாக சுமார் 1500 பனைவிதை இன்று நடப்பட்டது. தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பாக ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் சமூகம் சரவணர், ஃபேஷன் கேர் நரேந்திரன், மண்வாசம் ஆறுமுகம், சந்திரமௌலி, ஜூஸ் ராமலிங்கம், வாண்டர்பேட் அப்துல் காதர், பிரவீன்குமார், பூர்ணாங்குப்பம் சதீஷ், பாலச்சந்தர், மணிஷ், லெனின், சந்திரசூட், வண்டிமுத்து கோபிநாத், அபிமன்யு, நைனார் மண்டபம் சந்திரமௌலி, மாணவி சமீக்ஷா உள்பட தன்னார்வலர்கள் பங்கு பெற்று பனை விதைகளை நட்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி 2ஆம் கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரி அரசை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி எதிரில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட போராட்டம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரில் வீராம்பட்டினம் செல்லும் சந்திப்பில் மெயின் ரோட்டின் உள்ள பிரம்மன் கோயில் அருகில் நடைபெற்றது. அதற்கு முன்பாக அரியாங்குப்பம் பைபாஸ் சிக்னல் அருகில் உள்ள முக்கிய சாலை சந்திப்பில் கழக கொடியேற்றி விழா நடைபெற்றது. முன்னதாக மாநில செயலாளர் சிவகுமரன் தலைமையில் கழக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் கொடியேற்றி விழாவிற்கு வந்தடைந்தனர். கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் கட்சி கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மேடையை நோக்கி ஊர்வலமாக கழக தொண்டர்கள் புடைசூழ போராட்ட மேடைக்கு வந்தடைந்தனர். போராட்ட களத்தில் இணைப்பு உரையை மாநில பொருளாளர் முனைவர் பொன்னியம் செல்வகுமாரி வழங்கி விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்திற்கு மாநில இணை செயலாளர் ஜிடி இளங்கோவன் தலைமை தாங்கினார். மாநில துணை செயலாளர் கலியபெருமாள், உதவி செயலாளர் இதயவேந்தன், மாநில மீனவர் அணி தலைவர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வந்தவர்கள் அனைவரையும் மாநில மகளிர் அணி தலைவர் திருமதி விமலா பெரியாண்டி வரவேற்றார். கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் ஆகியோர் நோக்க உரை ஆற்றினார்கள். கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன், தனஞ்செழியன், சந்திரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். மற்றும் கூட்டத்தில் மாநில செயலாளர்கள் பரந்தாமன், ரவிக்குமார், மோகன சுந்தர மதுசூதனன், செயலாளர் சுப்பிரமணியன், மாநில உதவி செயலாளர் ஆண்டாள், சிறுபான்மை அணி தலைவர் ரஞ்சித்குமார், சுப்பிரமணி, பீட்டர், கோமதி, சுலோக்ஷனா, தேவராசு மற்றும் ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மாநில உதவி செயலாளர் விஜயகுமார் போராட்டத்திற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். நடத்தாத பற்றி பாராளுமன்றத்தில் பேசினார். மக்கள்
தீர்த்து நடைபெறச் செய்தார். அந்த நடைமுறை மீண்டும் கொண்டு வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அவைத்தலைவர் பாண்டுரங்கன் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அவைத்தலைவர் பாண்டுரங்கன் அவர்களின் நினைவு நாள் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள நமது கழக அலுவலகத்தில் ரவி பாண்டுரங்கன் அவர்களின் தலைமையில் மதிப்பிற்குரிய அண்ணன் பாண்டுரங்கன் அவர்களின் திருவுருவ படம் அலங்கரிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், அவைத்தலைவர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பரசுராமன், அதிமுக பிரமுகர் ஜீவா, வார்டு கழக செயலாளர்கள் பன்னீர்செல்வம், சிவரவி, பாலு, ரங்கநாதன், ஜெயக்குமார், மாநில இலக்கிய அணி தட்சிணாமூர்த்தி மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் கோபி செல்வம், சரவணன், சிவபாரதி, ஆறுமுகம், ஏழுமலை, நாராயணன், காண்டீபன், சையத் அகமது, ராமலிங்கம், கலைச்செல்வன், நாகப்பன், குமரன், பாரதி, நாகராஜ், காசி மற்றும் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளை நடைபெற உள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க கோரி திமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர். தமிழகத்தை சேர்ந்த இருசக்கர வாகன திருடனை புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்தனர்.